படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கருத்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. பொது நம்ம ஜனங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்னா சட்டம் இருக்குது, அதுக்கு தண்டனை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னமும் கூட இந்த மாதிரி மனித உயிர்களை வந்து ட்ரைனேஜில் இறக்கி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தடுக்கப்படணும். அந்த படத்தில் வர பையன் வந்து என் மகன் வயசில் இருக்கிறான். பொதுவாக இப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டோம். ஆனால் வந்து இந்த படத்தின் மூலமாக சொல்லும்போது நம்மளோட மனசாட்சியவே நிறைய கேள்வி கேட்குது. ஸோ இது வந்து பொதுவில் எல்லாருக்கும் பார்க்க வைக்கணும். சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை சரியாக செயல்படுத்தினாலே பல விஷயங்கள் வந்து சரி செய்ய முடியும். குறிப்பாக ஜாதியோ மதமோ என்ன பேரில் எது நடந்தாலும் சட்டம் வந்து அது தவறுன்னு சொல்லும்போது அது எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த படம் முன்வைக்குது. நம்மளுக்கும் பதில் தெரியல. இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிற மாதிரிலாம் படம் இல்லை. உண்மையிலே கேள்வி கேட்குது, மனசாட்சியை உழுக்குது. மூவி நல்லா இருந்தது. ஐ மீன் டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்குறது எதுவுமே ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்தது மூவி. அதுதாங்க, இது வந்து முன்னாடியிலேருந்தே இப்படியே தான் இருக்குது. அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு யாரும் நினைக்கல. அது ஒரு சிலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த ஒரு சிலரோட எஃபர்ட் வந்து வெளியில் தெரியறதில்ல. அது வந்து எல்லோரும் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. படம் நல்லா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி தான் மெயினாக இருந்தது. ஆனால் அது இல்லாமல் அதோட லைட்டாக மற்ற சோஷியல் இஷ்யூஸையும் அவங்க எடுத்திருந்தாங்க. இப்போ கேஷ் பேஸ் பண்ணி சில வேலைகளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி அந்த விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய விஷயத்தை டச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரோஹிணி அவங்க மதருங்கிற ஒரு அந்த ஃபீலை வந்து நல்லாவே காமிச்சாங்க. என்னதான் மாற்றங்கள் அப்படின்னு இது பண்ணாலும் ஒரு மதரோட ஃபீலை வெளியில் கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். விட்னஸ் சூப்பராக இருந்துச்சுங்க படம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பற்றி வந்து பேசியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து கேஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. கேஸ்ட் பற்றி நிறைய படம் இருக்குது. பட் இந்த சுவேஜ் டேங்க் க்ளீனிங் பற்றி வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது. ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓவராலாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கே வந்தது. பட் செகண்ட் ஆஃப் வந்து அதுக்கு எப்படி வந்து சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ மீன் ஓகே, ஒரு இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் தான் இதை வந்து பீப்புள் வந்து மறக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அதை அட்லீஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஆப்வியஸாக நெக்ஸ்ட் விஷயம் வரப்போ. பட் அது வந்து ஒரு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. வந்து ஒன்று வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து கேஸ்ட். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி வந்து மூவி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா படத்துலையுமே கேஸ்ட் பற்றி சொல்லுவாங்க. பட் இதில் வந்து ஒரு வேறு ஆங்கிளில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்கு இப்படி ஒரு ரூல் இருக்குன்றதே நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. எனக்குமே இன்ஃபேக்ட் தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே இப்படி ஒரு ரூல் இருக்குது அப்படின்றது. அண்ட் இன்னொன்று வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து சிட்டிஸில் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணும் அப்படின்றது. கண்டிப்பாக. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கணும் கண்டிப்பாக. இல்லை பாருங்கள், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா இல்லை. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி சொல்கிறாங்க. அது ஒரு குற்றம். ஆனால் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்குது. அதை எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி லெவல் கில்ட்டாவது வரும். ராக்கெட் விடுறதுக்கு சயின்ஸ் இருக்குது, ஆனால் வந்து இன்னும் இது கண்டுபிடிக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இது வரைக்கும் பேசப்படாத ஒரு பொருளை தமிழ் சினிமாவில் பேசியிருக்கிற ஒரு படம்ங்கிற வகையில் ரொம்ப தமிழ் சினிமா வரலாற்றில் முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை எடுத்திருக்க இயக்குனர் தீபக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் இந்த படத்தை. எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, நீங்கள் அப்படி பண்ணு. நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இல்லை
நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்க்கலாம். ஐயோ எனக்கு கருத்து தெரியாது, நல்லா இருக்கு மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். கரெக்டான டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே தீபகனால அதோட விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரோகிணி மேமோடது, ஸ்ரதாவோடது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக கிளைமேக்ஸ் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரே இதில் சொல்லி முடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், விட்னஸ் படம் பார்த்துருக்கோம். அதாவது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் ஆக்டிவிசமில் இருக்கிறதால மார்ச்சரி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுங்கிறது வேலையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மார்ச்சரியில் சீன் என்னவாக இருக்கும், அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆக்சுவலி சொல்லப்படும், ரொம்ப உதாசீனப்படுத்தி சொல்லப்படும் அப்படிங்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த பாடி கிடைக்கிறதுலேருந்து இருக்கிற ஸ்ட்ரகிள், ப்ளஸ் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியான இந்த கோர்ட்டுக்கு போகிற விஷயம் ஆக்சுவலி ரியாலிட்டியில் கிடையாது. பல மரணங்கள் இந்த அளவுக்கு கூட சுத்தமாக வரதே கிடையாது. அப்படின்னும் பொழுது என்ன அன்டாக்குமெண்டடாகவோ இல்லை யாருமே கேட்பாரட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய படமாக கமர்ஷியலாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, அது இவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அந்த அடிப்படையில் கதை எப்படி போயிருக்கு, அந்த அம்மாக்கும் மகனுக்குமான உறவு என்னவாக இருக்குது, ஒரு லிபரலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல என்ன பெரிய ஸ்க்ரீன்ஸில் பிக் ஸ்க்ரீன்ஸில் வந்திருக்கலாம், ஓடிடி போகிறதுக்கு பதில் பெரிய ஸ்க்ரீன்ஸில் வந்திருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் இந்த ஒரு கதையாக கொண்டு வந்திருக்கிறதுங்கிறதுக்கே இந்த குழுவுக்கு வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் இது நிச்சயமாக. இன்றைக்கி நம்ம எவ்வளோ படங்கள் பார்க்கணும், நம்ம ஜெய்பீமை கொண்டு வந்திருக்கோம். ஜெய்பீமை எல்லாரும் ஃபேமிலியாக தானே பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த படமும் அது மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஆக்டிங் எல்லாமே இருக்குது. அதாவது திரும்ப என்னென்னா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரியான நம்ம ஒரு பெரிய க்ரூ வச்சுக்கிட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் என்ன அப்படின்னு இதுலேயுமே நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு அட்வொகேட்டாக வரக்கூடிய கேரக்டர் எவ்வளோ படங்களில் எவ்வளோ பயங்கரமாக ஒரு சீரீஸாக நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான். ஸோ அதனால் ஆக்டிங் வைஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு மலக்குழி மரணம் அப்படிங்கிறது எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆகாத விஷயமாகவும் யாரோடைய கவலையாகவும் இல்லாமல் நம்மளோட வேஸ்ட்டை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, 30-40 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நகரம் இன்றைக்கி ஆக்சுவலி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கும் அதே சிஸ்டமில் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, கட்டிடங்கள் அதிகமாக இருக்குன்னும் பொழுது இதை மீண்டும் எந்த மக்களுக்கு பெரும் சுமையாக இருக்குன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது எவிக்ஷன் பற்றி கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மக்களை எடுத்துகிட்டு போய் எப்படி வெளியில் தள்ளுறாங்க, ஆனால் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்கள மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல விஷயங்களை தொட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுமக்கள் பார்க்கணும். கமர்ஷியல் சினிமா மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதையும் பொதுமக்கள் பார்க்கணுன்ற அடிப்படையில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இது.